ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மரகதம், குமரவேல், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவை சேர்ந்த இசக்கி சுப்பையா, மரகதம், குமரவேல் உள்ளிட்ட 4 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தனர். இந்த நிலையில் 4 பேரும் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம், குமரவேல், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேர் உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விவரம். மாலதி, தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத தாவேகாவிற்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைக்க வைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதோடு குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்ததா என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுப்பியிருந்தது. அதற்கான காரணம், அதிமுகவில் இருந்து வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் தேர்தல் முடிவுகள் வெளியான சில தினங்களிலே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த விவகாரம் என்பது தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களிடையே மிகப்பெரிய அளவில் குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த விவகாரத்துல வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் உச்சநீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு என்பதை தாக்கல் செய்கிறார். இந்த ரிட் மனுவுல குதிரை பேரம் நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்துல உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரமான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 விதியை பயன்படுத்தி இது போன்ற விவகாரங்கள்ல குதிரை பேரம் நடைபெறுவதை தடுக்கவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில போட்டியிட்டு விட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடுத்து வேறு ஒரு கட்சிக்கு தாவக்கூடியதை தடுக்கக்கூடிய வகையில ஒரு புதிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்புல கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்ட மரகதம், குமரவேல், எஸ் ஜெயக்குமார், பி சத்யபாமா மற்றும் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் கோரிக்கை என்பதை வைத்திருந்தார். இந்த மனுக்கள் விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையிலே தற்போது 4 முன்னாள் எம்எல்ஏக்களும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மரகதம், குமரவேல், எஸ் ஜெயக்குமார், டி சத்யபாமா மற்றும் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேரும் தங்கள் தரப்பு வாதங்களை இந்த விவகாரங்களில் கேட்டதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் எந்த ஒரு முடிவையோ தீர்ப்பையோ உத்தரவையோ வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த கேவியட் மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தொடரக்கூடிய ரிட் மனுவாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தங்கள் தரப்பு வாதங்களையும் இந்த விவகாரத்தில் கேட்கப்பட வேண்டும் என்று 4 முன்னாள் எம்எல்ஏக்களும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த கேவியட் மனுவை தாக்கல் செய்திருப்பது இந்த வழக்கில் பெரும் முக்கியத்துவத்தை ஈர்த்திருக்கிறது. இன்றைய தினம்தான் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் பொறுத்தவரையிலுமே 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, ராஜினாமா செய்துவிட்டு பிற கட்சிகளில் இணைந்த 4 எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து பரிசீலித்து வருகிறேன் என அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கேவியட் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது கவனத்தை பெற்றிருக்கிறது. மாலதி, வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.